தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தர்க்கத்தை அறிவுரை தந்தாய். நம்ம மக்களுக்கு பொலிட்டிக் நாலேஜ் கம்மி அப்படிங்கிறது இதுல இருந்தே வந்து தெரியுது. இதுல பின்னாடி இருக்க உண்மைத்தன்மை தெரியாம இதுக்கு ஹார்ட் விட்டு ஃபயர் விட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது சொன்னாங்களா அப்படின்னா கிடையாது. அத சொன்னது யாருன்னா, நீங்க எல்லாம் அன்பா அழைக்கிறீங்கல்ல பெரியார் அப்படின்னு, ஈவே ராமசாமி அவர்கள் தான் வந்து தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுக்கணும், அது காட்டுவே காண்டி மொழி அப்படின்னு தமிழை பத்தி ரொம்ப அழகா பெருமையா வந்து பேசியிருந்தாங்க. அத இவங்க எடுத்து வந்து ஹைலைட் பண்ணி அடிக்கோடிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கா நாடாளுமன்றத்துல சொன்னாங்க. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I'll read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't. அதை வெட்டி ஒட்டி அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி கருத்தை வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நாங்க நம்பிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இது கருணாநிதி அவர்கள் காலம் கிடையாது. நான் வந்து தண்டவாளத்துல படுத்து போராட்டம் பண்ணேன் அப்படின்னு ரயிலே வராத தண்டவாளத்துல போராட்டம் பண்ணதெல்லாம் கதையா சொல்ற காலம் இது கிடையாது. இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இருக்கும். என்ன சொன்னாலும் நாங்க வந்து எல்லாத்தையும் புகட்டி அலசி எடுத்துக்குவோம். அதனால வந்து இந்த வெட்டி ஒட்டுற வேலையை வந்து திமுகவினர் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செயற்க ஸ்ரீலங்க மாதிரி கூட எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எல்லாத்தையும் எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு.